என்ன எல்லாரும் மொத்தமா அந்த மாதிரி இருக்கு. எங்க ஊருக்குல? உங்க ஊருக்குள்ள தானே. என்ன விசப்பூச்சி மச்சான். ஓ வீடு வீடு அடிக்கியா? ஹோம் டூர் எடுக்க வந்திருக்கோம். வாங்க போவோம். நானும் வரேன். வா காக்கா. நண்பர்களே, முத்துகிருஷ்ணன் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அப்படியே என் வீட்டுக்கு அப்படியே வீட்டு எடுக்க போவோம். வீட்டு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் ஆடு தான் அதிகமாக இருக்குது. இங்கே வர வண்டி ஏகப்பட்ட வண்டி நிற்கி. எல்லாம் குடும்பத்தோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏபிஎஸ் என்னது? யார் இது? முத்துராமன். எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்காங்க. வாங்க அண்ணே வணக்கம். உங்களை தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். உங்கள் ஹோம் டூரை அப்படியே ஒன்று ஒன்றா காட்டிகிட்டே போங்க. உங்கள் வீடு யார் இருக்கா எல்லாம் சொல்லணும் தம்பி. முத்துராமன் சார். காக்கா வேற வேலைக்கு வர்றதில்ல. உங்கள் அம்மா வேலைக்கு கூட. ஆமாம், எல்லாம் ஃபேமிலியே தார்ஜம் சத்தியில்ல. மொத்தம் மட்டும் போட்டோ எடுத்துருவா. எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கேனே. அது யாரில்? அவங்க அக்கா. இது யார் வீடு? இது யார் ரூம்பு? நீ இருக்கிற ரூமு. நீ இருந்த ரூமு. அதை திறந்து காட்டு. வா. சும்மா தான் கிடக்குதா? என்ன சாவடிக்கிறதுக்கு பார்க்குறான் அவன் அண்ணன். இன்னைக்கு கடன் ஏமா இன்னைக்கு கரண்ட் இல்லைல்ல என்ன? ஓடா டிவிண்ணே. அரிசி கோழி அரிசி சீட்டு போட்ட வீடு தான். எனக்கு கரண்ட் தான் சொல்லிட்டா வருது. ஏன்டா ஆமாம் சத்தியல்ல லோடு கரமட்டிக்கல இருக்கு. அதான் குடிக்காதுன்னு கேட்கறது கிடையாது. முத்துகிருஷ்ணா அப்படியே காட்டு. அடுத்து இது அடுப்பாங்க. கிச்சன். கரண்ட் இல்லை, இருட்டாக தான் இருக்கு. இங்கே இருட்டாக இருக்கு, ஒன்றும் தெரியல. வெட்டி முருங்கீரை போட்டிருக்கு. இதான் கிச்சன் என்ன? ரைட்டு. இது யாருல? இதுதான் முத்துகிருஷ்ணன் பையன். இதுதான் முத்துகிருஷ்ணன் பையன். அது முத்துராம போட பொண்ணு தானே. மூத்த ஸ்கூலுக்கு போயிட்டா. இது ரெண்டாவது. ஹாய். கரண்ட் இல்லை. இதான் கடைக்குட்டி. முத்துராம ஒய்ஃபு. ஐயோ சாரி, எனக்கு வந்து முத்துகிருஷ்ணன் வீட்டில் ஆளை காணும். உன் வீட்டில் அங்கே வச்சுக்கிட்டியல. வீடியோ பிடிக்காதனால. ஆமாடா இன்னைக்கு பார்த்து. ஆனால் உங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குல்ல. கூட்டு குடும்பம் எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்கு. சுற்றி வருது. அது தங்கச்சி கல்யாணத்துக்குள்ளது. இது என் கல்யாணத்துக்குள்ளது. அண்ணன் கல்யாணத்துக்கு. இது அண்ணன் அம்மா அண்ணது. இது பசங்களாம் அடிக்கிற ஆல்பம். இது எங்க அப்பா வாலிபர் எடுத்தது. இது அக்காவோட ஃபேமிலி. அது வாயுது. அடுத்து தெரியுது. நான் யாருக்கும் பார்த்துட்டேன், அன்னைக்கே காட்டிட்டேன். இது உங்க அப்பா. ஆமா உங்க அப்பா. அப்படி பாருங்க, அப்பா ஹீரோ மாதிரி இருக்காரா? அந்த போட்டோ எடுத்தா 40% இருக்கும். 40 வருஷம் இருக்கும். இது ஃபேமிலி போட்டோ. இது நானும் எங்க அண்ணன் சின்ன பேர்ல எடுத்த போட்டோ. அது கொண்டு வச்சு பூ வச்சு ரெட்டுக்குள்ள தெரிய மாட்டேங்குது. அந்த பழைய காலத்து போட்டோ. அதெல்லாம் எங்க அத்தை. ஆமா, இது பூரா எங்க அத்தை தான். எங்க அப்பாவுக்கு 5 தங்கச்சி. 5 தங்கச்சி. அதெல்லாம் போட்டா. இது பழைய போட்டோவா இருக்குல்ல, ரொம்ப ஓல்டு போட்டோவா இருக்கும். இது எங்க அம்மா கல்யாணம் முடியாம இருக்கும்போது. இது எங்க அம்மா வாலிபேர்ல எடுத்து போட்டா. எங்க அம்மா இதெல்லாம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம் தான். எங்க அம்மாவே எனக்கு கண்டுபிடிக்குது. இந்த இதான் எங்க அம்மா. எது? இந்த இது. ஆமா, இது அந்த காலத்துல போட்டோ இருந்துச்சா? அம்மா அந்த காலத்துல எடுத்து வச்சிருக்க ஞாபகமா. ரொம்ப காலம் இல்ல என்ன? இது அந்த குத்தத்தை, இது இளையத்தை, இது ஐகோர்த்தத்தை, இது பாம்பேத்தை. பர்மா தாத்தா பத்திரிக்கா பர்மால போலீஸா இருந்திருக்காரு. பர்மால போலீஸா இருந்திருக்காரு அந்த காலத்துல. பரவாயில்லையே. அது சித்தப்பா. இது
இது தாத்தா, எங்க அப்பா பார்த்து அப்பா, அப்பா பார்த்து அப்பா. அப்படி இங்கே சின்ன இங்கே சின்ன அது அக்கா 3 அக்கா பையன். அந்த பைக் ஹரிசு அந்த காலத்து ரேடியா இதெல்லாம் வாங்கி நாம இருக்க முடியாது. ஆமாம் ரெடி அந்த காலத்துல ரேடியோ. ஆமா, எங்க அப்பா கமல் ரசிகர், தீவிர ரசிகர். கமல் போட்டோ வேறு வச்சிருக்காரு. சூப்பரா இருக்கும் அது. இங்கே ஒரு எல்இடி டிவி, அது ஓட இது ஓட இன்னைக்கு சடம் சடன் அது பூஜை ரூமோ, அது அண்ணன் ரூமோ. அண்ணன் ரூம்னு கதை போட்டுட்டு ஓடுத ஏங்க அதை காட்டக்கூடாதுண்ணா, கதை போட்டுட்டு வர ஓடுதியே. இதான் முத்துராமனுக்கு ரூமு. அப்படியே அப்படியே கிடந்தா நினைச்சு எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இது வந்து பூஜை ரூபத்துக்கான. இது வந்து எங்க அப்பா மட்டும் உள்ள போயிட்டு பணம்னா எல்லாம் வைக்கிறது கூட எங்க அப்பா தான். உங்க அப்பா தானே. சாய் போட்டு சாய் கையில வச்சிருப்பாங்க. கையில வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே 2 திருட கிடக்கான. வீட்லயே 2 திருட சாய் வச்சு வச்சுக்கோங்க. ஆமா, பூஜை ரூபம் அது சும்மா புழங்க மாட்டோம் அதிகமா. சாமி இது கட்டக்குத்து வீடு இல்லை, கட்டக்குத்து இல்லை, பழைய மாதிரி கட்டக்குத்து வீடு. கரண்ட் இல்லாத போது வந்துட்டோம். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க எல்லாரும். இதான் பூஜை ரூமா. பழைய பாத்திர சட்டி, இந்த 50 50 வச்சிருக்கியா? அம்மா அந்த இது வெங்கலம் எல்லாம் இருக்கும். எங்களை போன கட்டி போட்டுருக்கலாம். எல்லாம் பந்துசா வச்சிருக்கு. பீரோ வாங்கி ஒரு 25 வருஷம் மேலே இருக்குதான் செய்யும். இது இரும்பு பீரோ தானே? இரும்பு பீரோ தான். பழைய பீரோனா உழைப்பு அதிகம். செல்ஃபு ஃபுல்லாக கட்டத்தான். ஆமாம், பார்த்தேன். எல்லாம் பழைய காலத்து வீடு தான். சத்தியல்ண்ணே, என்னண்ணே இத்தனை பிள்ளை பெற்றிருக்கே, ஒரு பெரிய வீடு கட்டணாமா? இதுக்கு மேலே எங்கள் கிட்ட இந்த வீட்டிலே கூட்டு குடும்பமாக இருக்கீங்களே, சந்தோஷமா இருக்குங்களா? கூட்டு குடும்பமாக இருக்க என்ன பேசலண்ணே? கூட்டு குடும்பம்னா அதாவது நல்லது எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கும். பிள்ளைங்க எப்போ கை பார்த்துக்கலாம். அண்ணனுக்கு 3 பிள்ளை, எனக்கு 2 பிள்ளை, 5 பிள்ளை ஆச்சு. எங்க வீட்டுல 5 கூடமா, நாங்க 5 பேரு. எங்க கூட 5 பேரும் ஆயிடுச்சு. பேரம் பேத்திட்டு எனக்கு பொட்ட பிள்ளைங்க 3, பையன் 2. அது மாதிரி இப்போ பொட்ட பிள்ளைங்க 3, பையன் 2. 2 வார காட்டு மாடியை பார்க்குறேன். அது யார் தங்கச்சா? இலை முத்துகிருஷ்ணா தங்கச்சி. ஒரு பாட்டு போடலாம். 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழு கொடுன்னு ஒரு நல்ல பாட்டு போட்டுக்கலாம் வேண்டியது. அப்படி கல்யாணம் எப்போ? கல்யாணத்துக்கு எல்லாரும் வர சொல்லிடுறப்போம். இல்லை, செப்டம்பர் 4 எல்லாத்தையும் வர சொல்லிடும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் சேர்த்தே வர சொல்லிடும். மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா கறிச்சோறு தராங்க, நீ காப்பி தரிய. காப்பி தான் ஃபர்ஸ்ட் வந்தாலும் சாப்பாடு. அதுக்கு சாப்பாடு மீன் குழம்பு. மீன் குழம்பு சாப்பிட்டு போவோம். நம்ம பையங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுத்துரு. இல்லை முத்துகிருஷ்ணா, நீ ஏன் உன் வீட்டுக்காரம்மா வீடியோல காட்டக்கூடாதுன்னு வச்சிருக்கியோ? வீட்டுக்காரம்மா கொஞ்சம் வெக்கப்பட்டாரு. சரி, உனக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பையன். 2 பையன். உனக்கு முத்துராமா? எனக்கு 3 பொண்ணு. மகாலட்சுமி 3 மகாலட்சுமி. அப்போ உங்க அம்மா கொடுத்த தானே? எனக்கா ஒரே பேரம்பத்தியோட ஜாலியாக விளாண்டுட்டே இருக்கலாம். எல்லாரும் கமெண்ட்ல வந்து மாரிசு வீடு எடுக்க வீடு எடுக்க விட மாட்டேங்கிறான். இன்னொன்னு அந்த பையனுக்கு ஆட்சி வீட்டுல இருக்கான், அதனால வீடு எடுக்க முடியாது. தயவுசெய்து இவன் கேட்க இவன் எடுக்கணும், இவன் எடுக்க விட்டாதான் நான் வீடு எடுக்க முடியும். அதனால கமெண்ட் வந்து கேட்கறேங்க. சரிதான், ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கணும்னு சொல்லியா? 2 பையன் 3ஆவது பிள்ளை எடுத்து வளர்க்க. அதான் அவன் ஆட்சி வீட்டுல இருக்கிறனால வீடியோ எடுக்க முடியல. அதனால அவன் ஹோம் டூர் எடுக்க முடியாது. என்னால அவர் ஒத்துக்கிட்டாதான் நான் எடுக்க முடியும். அடுப்பு இங்க தானே? கேஸ் அடுப்பு கிடையாதா? கேஸ் இருந்தாலும் அடுப்புல தான் சோறுங்க. இதெல்லாம் சோறுங்க. அப்ப இதுக்கு விறகு பார்க்கறக்கே ஒரு ஆள் போகணும்ல. வேலை போயிட்டு வந்து போய் நீங்களும் தார்ஜமுக்கு தான் போறிய? யாருக்கும் ஒருக்கா உங்களை வீடியோ எடுத்திருக்கேன் நானே. வீட்டில் அப்போ எல்லாரும் வாழை தார்ஜமுக்கு தான். சத்தியல்லே தார்ஜமுக்கு தானே. அதான் ஒரு இல்லை எனக்கு மதியம் போய் வந்தானே வீட்டில் வேலை பார்த்துக்கலாம்.
முத்துகிருஷ்ண விட ஹோம் டூர் எடுத்தாச்சு. எல்லாரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அது நிறைய பண்ண மாட்டேங்க. எல்லாரும் பாய் போடுங்க. காக்காக்கு அடி விழுது.